நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ இது கறக்குது, அது கறக்குது, இது கறக்குது, இது கறக்குது, ஒன்று நின்றுக்குது. அது சினையா இருக்கு. அது சின்ன மாடு தான். 27,000 என்னமோ கொடுத்து வாங்கினேன். இது HF. இதுக்கு அதே முட்டு வலி தான் போடுறோம். இது ஒரு நாளைக்கு 25 லிட்டர் கறக்கும். இது வந்து என்னதான் இது பண்ணாலும் 18 to 20க்குள்ள தான் வரும். HF 30 வரைக்கும் கேரண்டியாக வரும். 30 லிட்டர் இது தொட்டு பார்த்து நம்ம முட்டு வலிக்கு சாதாரணமாக முட்டு வலி போட்டெல்லாம் வராது. இது வந்து இதோட அம்மா, இதோட ப்ரீடு தான் இது. அதை கடைசியில் பூராமே காளைக்கண்ணு போடுது. அதை ஒன்றா கொடுத்துட்டு அதை கடைசியில் காளைக்கண்ணாவே போடுது. பொட்டைக்கண்ணு போட்டால் தான் எங்களுக்கு லாபம். 12 மாதம் வாங்கும்போதே பலனுக்கு வந்து பலன் நின்றுச்சு. அதனால மாடு கொஞ்சம் வளரல. இப்போ வந்து எப்படியும் 20க்கு நாள் தான். 5 மாடு மேலே வச்சதான் அது வந்து லாபகரமாக இருக்கும். சும்மா ஒரு மாடு 2 மாடு வச்சுட்டு 10 லிட்டரு 20 லிட்டரு ஊற்றுறதுல அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வேலை செய்கிறதுக்கும் தட்டு போடுறதுக்கும் அதுக்கு முட்டு வலி போடுறதுக்கும் தீவனத்துக்கு தான் சரியாக இருக்கும். மாட்டுக்கு ஒரு 200 250 ரூபா நின்றுச்சுன்னா டெய்லி ஒரு 1500 நிற்கும். ஒரு மாடு 20 லிட்டர் பால் கறக்குது, 32 ரூபா போட்டு தர்றேன். 700 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 350 அதுக்கு செலவாயிரும். 350 மிச்சமாகும். அப்போ 5 மாட்டில் உங்களுக்கு 13 பாஞ்சு ஒரு 1500 டெஃபினெட்லியா மிச்சமாகும். சாணி மிச்சம். மாட்டு தீவனம் மசால் பில்லு மக்காச்சோள தட்டு அந்த மாதிரி இருக்கணும். சும்மா நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்து கட்டு 60 போட்டு மாட்டு மக்காச்சோள தட்டு வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக கட்டுப்படியாகும். அடர் தீவனம் மட்டும் வாங்கி போட்டு மற்ற தீவனம் பச்சை புல்லெல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருந்து அறுத்து போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மாடு 20 லிட்டர் பால் கறந்தா 350 டெஃபினெட்லி மிச்சமாகும். அப்புறம் 5 மாடுன்னா ஒரு 1500 30 நாளைக்கு ஒரு 30,000 30,000 40,000 வரைக்கும் எப்படி போட்டாலும் மருத்துவ செலவோ அப்படி இப்படி போனாலும் கூட 30,000க்கு மேலே 35,000 முட்டு ஒரு 5 மாட்டுக்கு 5 லிட்டர் பால் 10 லிட்டர் பால் எச்சா வரும். மேய்ச்சலுக்கு விடுவீங்களாண்ணா? மேய்ச்சலுக்கெல்லாம் இல்லை. மேய்ச்சலுக்கெல்லாம் விட்டால் இந்த மாடு பால் கறக்காது. அது நிறைய இருக்குது இல்லைங்களா? வெளியே ஓட்டிட்டு போனாவே மாடு பால் கறக்காது. அன்றைக்கி 2 லிட்டர் 5 லிட்டர் பால் கம்மியாக தான் கறக்கும். அப்படிங்களா? திம்மம்பாளையம் புதூர், அதாவது காரமடை அருகினில் இருக்கக்கூடிய மருதூர் பஞ்சாயத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு கிராமமான திம்மம்பாளையம் புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோம். ஆல்ரெடி அண்ணனை வந்து நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம வந்ததுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆவின் சொசைட்டிக்கு 5 மாடுகள் வச்சு அவங்க வந்து பால் ஊற்றிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட சில வார்த்தைகள் கேட்கலாம். அண்ணா வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திக்கிறேங்க. நன்றி. ஆனால் இப்போ நம்ம பால் பண்ணைகள் பற்றி உங்களுக்கு தெரிந்த அனுபவங்களை கொஞ்சம் பகிர்ந்துக்கங்கண்ணா. பால் பண்ணை வச்சு ஒரு 5 மாடு மேலே வச்சதான் அது வந்து லாபகரமாக இருக்கும். சும்மா ஒரு மாடு 2 மாடு வச்சுட்டு 10 லிட்டரு 20 லிட்டரு ஊற்றுறதுல அது எந்த பிரயோஜனமும் இல்லை. அது வேலை செய்கிறதுக்கும் தட்டு போடுறதுக்கும் அதுக்கு முட்டு வலி போடுறதுக்கும் தீவனத்துக்கு தான் சரியாக இருக்கும். ஒரு 5-6 மாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. 5 மாட்டுக்கு மேலே எங்களுக்கு 5 தான் இருக்குது, இன்னொன்று வாங்கலாம். 5-6 மாடு இருந்துச்சுன்னா மாட்டுக்கு ஒரு 200 250 நின்றுச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டெய்லி ஒரு 1500 நிற்கும். ஒரு மாடு 20 லிட்டர் பால் கறக்குது, 32 போட்டு தர்றேன் ஆவின் சொசைட்டியில். அது போக இந்த ஊக்கத்தொகைன்னா அது சரியாக வருது. ஒரு நாளைக்கு ஒரு மாதம் வருது, ஒரு மாதம் வர்றதில்லை. இப்போ வந்து என்னென்னா 32 பில் வருதுன்னு வச்சுக்கோங்க. 31 32க்குள்ளே தான் பில் வருது, அதுக்கு மேலே வர்றதில்லை. அதாவது வந்து ஒரு மாடு 20 லிட்டர் பால் கறந்துச்சுன்னா ஒரு 700 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு 350 அதுக்கு செலவாயிரும். 350 மிச்சமாகும். அப்போ 5 மாட்டில் உங்களுக்கு 13 பாஞ்சு ஒரு 1500 டெஃபினெட்லியா மிச்சமாகும். அது போக சாணி மிச்சம் நம்ம தோட்டத்துக்கு உரமாக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் நம்ம இன்னொன்று என்னன்னா, தோட்டத்தில் வந்து பயிர் போடணும். தோட்டத்தில் வந்து மாட்டு தீவனம் மசால் பில்லு மக்காச்சோள தட்டு அந்த மாதிரி இருக்கணும். சும்மா நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்து கட்டு 60 போட்டு மக்காச்சோள தட்டு வாங்கிட்டு வந்தால் கட்டுப்படியாது. கண்டிப்பாக கட்டுப்படியாகும். இப்போ நம்ம அடர் தீவனம் மட்டும் வாங்கி போட்டு மற்ற தீவனம் பச்சை புல்லெல்லாம் எங்கள் தோட்டத்தில் இருந்து அறுத்து போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு மாடு 20 லிட்டர் பால் கறந்தா 350 டெஃபினெட்லி மிச்சமாகும் ஒரு மாட்டுக்கு. அப்புறம் 5 மாடுன்னா ஒரு 1500 எப்படி 30 நாளைக்கு ஒரு 30,000 30,000 40,000 வரைக்கும் எப்படி போட்டாலும் மருத்துவ செலவோ அப்படி இப்படி போனாலும் கூட
ஒரு 30,000க்கு மேலே 35,000 முட்டை ஒரு 5 மாட்டுக்கு. இப்போ 4 தான் கறக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒன்று நின்றுக்குது, அது சினையாக இருக்குது. இப்போ இது கறக்குது, அது கறக்குது, இது கறக்குது, இது கறக்குது. இப்போ அதுக்கு வந்து 4 மாட்டுக்கு ஒரு மாதம் ஒரு 30,000 ரூபா. அதே 5 மாடுன்னா உங்களுக்கு மாதம் ஒரு 40,000 ரூபா கண்டிப்பாா டெஃபினட்டாக நிற்கும். ஆரம்பத்துல எவ்வளவு மாடுகளோட நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா? நம்ம ஒரு மாடு, ஒரு மாட்டுல என்ன இனம் மாடு வாங்குனீங்க? ஹெச்எஃப் தான். ஹெச்எஃப் ஃபர்ஸ்ட் வாங்குது ஜெர்சி. அது சின்ன மாடு தான், சும்மா ஒரு 27,000 என்னமோ கொடுத்து வாங்கினேன். அப்புறம் அப்படியே அப்புறம் ஒன்று ஜெர்சி வாங்கினேன். அப்புறம் கடைசியில் வாங்கினது பாரு, இது ஒன்று தான் ஜெர்சி, மற்றதெல்லாம் ஹெச்எஃப். அப்புறம் ஹெச்எஃப்ல ஒரு 2 வித்துட்டோம், செரனிக்கலன்னு. அது எங்கள் ப்ரீடு, அது ஒரு ஹெச்எஃப். அந்த ஹெச்எஃப் இப்போ கறந்துட்டு இருக்கிறது எங்கள் ப்ரீடு, இதோட கண்ணுக்குட்டி. அதனால அப்படியே இப்போ ஆயிடுச்சு. இப்போ காலக்கண்ணு போட மாடு இந்த கொட்டைக்கண்ணே போட்டிருந்ததுன்னா இப்போ ஒரு 4-5 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கும். அது போடுறது பூரா காலக்கண்ணாவே போடுது. அதனால எங்களுக்கு இப்போ பொட்டைக்கண்ணு போட்டால் தான் எங்களுக்கு லாபம். இதை வளர்த்துனா ஒரு 1.5 வருஷத்துல மாடாயிரும். கரெக்டாக 1.5 வருஷத்துல சனிக்கு வந்து. புதுசாக வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு மாடு வாங்கி நம்ம வளர்க்கணும் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம பார்த்துக்கணும்? ஹெச்எஃப் தான் வாங்கணும். ஹெச்எஃப் வந்து இப்போ இது ஜெர்சி, இதுக்கு அதே முட்டு வலி போடுறோம். இது ஹெச்எஃப், இதுக்கு அதே முட்டு வலி தான் போடுறோம். இது ஒரு நாளைக்கு நல்லா இது பண்ணும்போது 25 லிட்டர் கறக்கும். இது வந்து என்னதான் இது பண்ணாலும் 18 to 20க்குள்ளே தான் வரும் அந்த மாதிரி. இப்போ அந்த மாடு இருக்குதுன்னா அது 30 லிட்டர் பாரு, ஆட்டோமேட்டிக்காக 27 லிட்டர் மேலே வருது. அது கறக்குது பாருங்க. அது இப்போ 15 நாள் ஆச்சு, இப்போ ஒரு 22 லிட்டர் 23 லிட்டர் வருது. இன்னொரு 10 நாள் போகும்போது அது 30 லிட்டர் பக்கமாக வந்து. ஆனால் இது வந்து எவ்வளோதான் நீங்கள் இது பண்ணாலும் அந்த ஜெர்சி வந்து அளவான பால் தான். அந்த 20 முட்டை வழியே போட்டாலும் 20 லிட்டருக்குள்ளே வரும். இது எக்ஸ்ட்ரா போட்டால் 20, அதிகபட்சமாக 20 லிட்டர் தான் வரும். ஆனால் அது அப்படி இல்லை, 5 லிட்டர் பாலில் 10 லிட்டர் பால் எக்ஸ்ட்ரா வரும். நம்ம முட்டை வலி எந்த அளவுக்கு போடுறோமோ அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரா வரும். இப்போ ஒரு மாடு வாங்கணும்னா 70,000 ரூபா வாங்கணும். 70,000 75,000. இப்படி சொந்த இடம் இருந்துட்டா நமக்கு பிரச்சனை இல்லை. சும்மா நம்ம வாங்கி வாடகை வீட்ல வச்சு நம்ம மாடு கஷ்டங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சின்ன சாலை தான் இருந்தது. இப்போதான் போன வருஷம் இது கிட்டத்தட்ட ஒரு 4.5 லட்ச ரூபா ஆச்சு இங்கிருந்து அது பூராமே போடுறதுக்கு. இப்படி 64, இப்படி 26 ஒரு. அப்புறம் அது ஒரு ஷெட்டு தனியா ஒரு 4.5 லட்சம் 4 லட்ச ரூபா வந்துருச்சு. இனி தளம்போடல, காடி கட்டல, இதெல்லாம் செஞ்சா இன்னொரு 1.5 லட்ச ரூபா ஆகும். இந்த செட்டு வந்து எப்படி உங்களோட பிளானிங்? ஆமாம், நல்லா சூப்பராக பண்ணியிருக்கீங்க, அருமையாக இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் செவரு பூரா அடைச்சு கீழே தளம் போட்டு காடி கட்டினா இன்னும் 2 ரூபா 1.5 ரூபா வேணும். மாடுகள் அதிகப்படுத்துகிற ஐடியா இருக்கு. ஓகே, எவ்வளோ மாடுகள் அதிகப்படுத்துகிற மாதிரி? இன்னும் 2-3 வாங்கினா போதும் எங்களுக்கு அளவா. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். அதனால இன்னொரு 3 மாடு, ஒரு 7-8 மாடு போகுது. அந்த அளவுக்கு இருந்தால் எங்களுக்கு விலாசமாக கட்டுறதுக்கும் அங்கேயும் மாற்றி கட்டிக்குவோம், இங்கேயும் மாற்றி கட்டிக்குவோம். அதனால எங்களுக்கு தொல்லை இல்லை. ஆவின் சொசைட்டி இங்கே எங்கே இருக்காங்க? இங்கே பக்கமே இருக்குது சொசைட்டி இருக்கு. டெய்லி ஒரு 80 லிட்டர் 75 லிட்டர் ஊற்றுறது நாங்கள் ஒன்று, இன்னொருத்தர் ஒன்று. ஆமாம், 2-3 பேர் தான் அந்த மாதிரி. இங்கே அதிகமாக விழிப்புணர்வு இல்லாத மாதிரி எனக்கு தோணுதுங்கண்ணா. ஏன்னா நான் நிறைய பண்ணைகளை நான் சார்ந்து நான் நேர்காணல் எடுத்திருக்கேங்க. அங்கெல்லாம் 20-30 50 மாடுகள் 120 மாடுகள்லாம் வச்சவங்கள நான் பார்த்துருக்கேன். இந்த சரௌண்டிங்ல வந்து இதில் வந்து என்னன்னா அதான் நான் சொல்கிறேன் கேளுங்க. அப்போ 5 மாடு 10 மாடு 5 மாட்டுக்கு மேலே இருந்தால் தான் அது லாபம். 5 கடைசி முடிவில் ஒரு 5 மாடாவது பால் கறக்கணும். ஒரு 2 மாடு நின்னா கூட ஒரு 5 மாடு பால் கறந்தால் தான் உங்களுக்கு லாபம். ஒரு மாடு 2 மாடு வச்சுட்டா அப்புறம் அது நம்மளுக்கு முட்டு வலிக்கு பத்தல, அது என்ன லாபம் அப்படிங்கிற மாதிரி தான் போகும். ஒரு 5-6 மாடு மேலே வேணும். 2 மாடு நின்னா 5 மாடு கறக்கணும். அப்போ தான் ஒரு அளவுக்கு ஏதோ டெய்லி ஒரு 1000 ரூபா 1500 ரூபாக்குள்ளே நிற்கும். ஆமாம், நம்ம ஒரு மாடு வச்சா அது என்னத்தை இது பண்ணுறோம்? அது ஒரு மாடு 2 மாடில் வேஸ்ட் வைக்கவே வேண்டியதில்லை. அது ஏதோ வீட்டுக்கு பால் கறக்கலாம், நம்ம மோருக்கு தயிருக்கு பால் குடிக்கிறதுக்கு அந்த மாதிரி வேணா பயன்படுத்தலாம். அதில் லாபம் பார்க்கணும், நம்ம காசு வருமானம் வேணும்னா ஒரு 6-7 மாடு வேணுங்க. அது எப்படி பராமரிக்கிறதுங்கண்ணா? நீங்கள் எப்படி பராமரிக்கிறீங்க? நம்ம வந்து இப்போ இது 25 லிட்டரு 30 லிட்டர் பால் வருதுன்னா அந்த அளவுக்கு பராமரிப்பு இருக்கும். ஆமாங்க, நம்ம 3 வேளை தண்ணி கட்டுவோம். காலையில் 6 மணிக்கு பால் கறந்த உடனே தண்ணி காமிச்சிருவோம். அப்புறம் தீவனம் கொடுத்துருவோம். 6 மணி 7-8 மணிக்குள்ளே ஃபஸ்ட்டு இது கொடுத்துருவோம்.
அடர் தீவனமும் பச்சை புல்லும் கொடுத்துருவோம், பச்சை தீவனமும். அப்புறம் மணி 12, 1, 2க்குள்ள மறுபடியும் ஒரு தடவை தண்ணி காட்டி பால் கறக்கிறதுக்குள்ள 4 மணிக்கு பால் கறக்கிறதுக்குள்ள அது ஒரு தடவை கொடுத்துருவோம். அப்புறம் சாயங்காலம் பால் கறந்துட்டு இப்போ பால் கறந்தாச்சு 6, 7 மணிக்குள்ள ஒரு தடவை தண்ணி காட்டி அடர் தீவனம் கொடுத்து தண்ணி காட்டி பச்சை தீவனம் கொடுத்துருவோம். இப்போ பாலினுடைய அந்த தரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவின் சொசைட்டியில் எஸ்என்எஃப் ஃபேட்டை வந்து அவங்க பார்த்து தான் நிர்ணயிக்கிறாங்க. உங்களுக்கு ₹1 இருந்தாலும் அதனுடைய தரத்தை மேற்கொண்டு தான் அவங்க நிர்ணயிக்கிறாங்க. நம்ம சொசைட்டியில் வந்து அந்த மாதிரி இல்லை. அவங்க ஆவரேஜ் எல்லாத்துக்கும் அந்த 31, 32, 32க்கு மேல பணமே இல்லை. பிரைவேட் சொசைட்டி எல்லாம் நிறைய இருக்கு, கேள்விப்பட்டிருக்கேன். அட்சனு, ஆரோக்கியா எல்லாமே இருக்கு. அரோமால இருந்து அரோமா, அட்சனு, ஆரோக்கியம் 3 இருக்குங்க. இங்கேயே இருக்கு. அங்க எப்படி அங்க வந்து ₹40, ₹42 வருது. அது என்னன்னா இப்ப நம்ம இதுலயே ஊத்தி பழகிட்டோம். நம்ம கவர்மெண்ட் எப்படி இருந்தாலும் எடுத்துக்குவாங்க அப்படின்னு. அப்போ ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சு, பால் கொஞ்சம் அதிகமா வந்துச்சு. அப்பா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க ₹30 கொடுக்கும்போது அவங்க ₹24, ₹26 பண்ணாங்க தெரியுங்களா? அந்த மாதிரி பண்ணிடுறாங்க. அது எப்போவோ ஒரு தடவை தான் பண்றாங்க. அதுக்காக நம்ம சரி இங்க ஆவிலே ஊத்தியாச்சு அப்படி எங்க அன்ட்டு அப்படியே பண்ணியாச்சு. இப்போ நம்மளது எப்படி நான் பால் கறக்கிறது எந்த மிஷின்ல கறக்குறீங்க? மிஷின் இது ஸ்ரீமெண்ட்டு, இது மில்கி மிஷின் வந்து அதில் தான் கறக்குறீங்க? கையில் கறந்துட்டு தான் இருந்தோம். அப்புறம் இப்போ கொஞ்சம் என்னால் முடியல. முதல்ல காலையில் 40 லிட்டர் கையில் தான் கறப்பேன், சாயங்காலம் 30 லிட்டர் கையில் தான் கறந்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போ 2 மாசமா 3 மாசமா தான் சரி மிஷின் வாங்கிக்கலாம். அது கொஞ்சம் தோல் வலியாகுது, கறந்தா 5 மாடு 4 மாடு கறந்தா கொஞ்சம் தோல் வலியாகுது அப்படின்ட்டு போய் மிஷின் வாங்கிட்டு வந்தோம். இந்த மாடை அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்க்கலாங்களாண்ணா? வாங்க, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள் உங்கள் மாட்டை பற்றி. இது வந்து ஜெர்சி. இது வந்து ஜெர்சிங்க. ஆனால் நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குது இதில். இந்த ஜெர்சினை வந்து ஜாஸ்தியாக நோய் தாக்காது ஓப்பனாக சொன்னா. ஆனால் பால் வந்து அளவான பால் தான், 20 to 20 தான் அதிகபட்சம். 20 லிட்டர் தான் வருது. இப்போ நம்ம முட்டு வலிக்கு இது 20 லிட்டர் தான் வருது. ஆமா, இதே முட்டு வலி தான் அதுக்கு போடுறோம். பார்க்கலாங்களா? அது வந்து இது வந்து இப்போதான் கண்ணு போட்டுருக்குது. கண்ணு போட்டு இப்போ வெள்ளிக்கிழமை போட்டு 10 நாள் ஆச்சு. ஆனா இது வந்து உங்களுக்கு HF இது வந்து உங்களுக்கு 30 வரைக்கும் கறக்கும், கேரண்டியா வரும். 30 லிட்டர் இது தொட்டு பார்க்கும் நம்ம முட்டு வலிக்கு. சாதாரண முட்டு வலி போட்டெல்லாம் வராது, நம்ம முட்டு வலிக்கு தொட்டு பார்க்கும். அடுத்த மாடல் இது வந்து இதோட அம்மா, இதோட பிரீடு தான் இது. இது ஃபர்ஸ்ட் இதில் அந்த கண்ணு போட்டுது, அதை கடைசியில் பூராமே காலை கண்ணு போடுது. அதை ஒன்றை கொடுத்துட்டு அதை கடைசியில் காலை கண்ணாவே போடுது. இது அந்த மாதிரி அதோட அம்மா தான் இது. இது அந்த மாதிரி தொட்டு பார்க்கும். இதுவும் பரவாயில்ல. அப்புறம் அது இப்போதான் 2 அது இது ஒரே வயசு. அந்த மாடு HF இது வந்து ஒரே வயசு தான். ஆனா வந்து இது பால் கொஞ்சம் என்னாச்சு தெரியுங்களா, 12 மாசம் வாங்கும்போதே பலனுக்கு வந்து பலன் நின்றுச்சு. அதனால மாடு கொஞ்சம் வளரல. அதனால இது ஒரு ஃபர்ஸ்ட் இதில் 15 லிட்டர் வந்தது. இப்போ வந்து எப்படியும் 20க்கு மேலே தான். இனி ஒரு மாசத்துல கண்ணு போட்டுரும். இப்போ பால் நிறுத்தி ஒரு 15-20 நாள் ஆச்சு. இனி ஒரு மாசத்துல இது கண்ணு போட்டுரும். இப்போ நம்மளது என்ன தட்டுகள் என்னென்ன தட்டு? மசால் பில் தான். பார்க்கலாங்களா? அது இப்போ இல்லை, நான் இனிமேல் தான் போய் அறுத்துட்டு வருவேன். மிஷின் வச்சு அரவை பண்ணி போட்டுருவோம். மிஷின் வந்து இருக்கு. உருளைக்கிழங்கு நீங்க உருளைக்கிழங்கு மண்டி இவங்க ரிலேஷன்ல இருக்கா, அவங்க மண்டி வச்சிருக்கிறாங்க. வேஸ்ட் கிழங்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஓகே. உருளைக்கிழங்கு எவ்வளவு பயன்படுத்துவீங்கண்ணா? உருளைக்கிழங்கு டெய்லி ஒரு 10 கிலோ. 10 கிலோ இல்லை 7-8 கிலோ டெய்லி. ஒரு மாட்டுக்கு ஒரு 8 கிலோ உருளைக்கிழங்கு. என்னன்னா இது கொடுத்தா கொஞ்சம் தீவனம் கம்மி. பச்சை தீவனம் வந்து கம்மியா கொடுக்கலாம். இது ஒரு தடவை கொடுத்துட்டு அது 2 தடவை கூட பச்சை தீவனம் கொடுக்கலாம். இப்போதான் ஒரு 2 மாசமா தான் இது கொடுக்குறோம். அதுக்கு முன்னாடி நாங்க இது கொடுத்ததில்ல. சரி அவங்க நிறைய வேஸ்ட் இருக்குது எடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு, சரி ஆட்டோ வாடகை தானே மேட்டுப்பாளையத்துல இருந்து. இதுல என்னென்ன பீர் வேஸ்ட் கொடுக்குறீங்களா? இது வந்து பீர் வேஸ்ட்டுங்க. இது வந்து அந்த பீர் தயாரிக்கிறாங்கல்ல, அதோட செக்கை தான் இது. பீர் வேஸ்ட் கொடுக்குறீங்க. இது எவ்வளோ கொடுப்பீங்கன்னா? இது வந்து டெய்லி ஒரு 3 6 9 கிலோ 8 9. ஓகே.
அப்புறம் இது வந்து 3 கிலோ கொடுக்கும். குச்சி புண்ணாக்கு கொடுக்கும். ஆமாம், இது குச்சி புண்ணாக்கு 3 கிலோ கொடுக்குறோம். இதெல்லாம் பாலுடைய அந்த தரத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குறது. ஆமாம், 2 ஐட்டம் தான் கொடுக்குறோம். சரி, வேறெல்லாம் ஒன்றும் கொடுக்குறது இல்லை. ஆனால் நாங்கள் கொடுக்குறது கொஞ்சம் அதிகமாக கொடுப்போம். அதிகமாக 3 வேலையும் கரெக்டாக இது பண்ணுவா. 3 வேலையுமே தண்ணி தீவனம் எல்லாமே கொடுப்போம். இது எப்படி நான் பழைய காலத்து மிஷின் மாதிரி இருக்குங்களா? இல்லை, இப்போ வந்தது தான். நாங்கள் இந்த பாடி மட்டும் கழட்டி வச்சுட்டேன். அப்படிங்களா? ஆமாம், பாருது அன்னைக்கு கடை விழுந்துருச்சுன்ட்டு மேலே அந்த டோர் மட்டும் கழட்டிட்டேன். இப்போ வந்தது தான். இது ஈரோடுலேருந்து வாங்கிட்டு வந்தோம். ஆமாம் ஆமாம், அங்கேருந்து ஒரு 5-6 மிஷின் ஒட்டுக்கா கொண்டு வந்தோம். இது என்ன ரேட்டு வருதுங்கண்ணா? இது நாங்கள் எடுக்கும்போது 24 வந்தது. இப்போல்லாம் 35 ரூபாங்கிறாங்க. நல்லா இருக்குங்களா இது பயன்படுத்துறதுக்கு? மிஷின் பிரச்சனை இல்லை. இப்போ மாடு இது வந்து இதாகாமல் தின்னுக்குது, சாப்பிட்டுக்குது. உங்களுக்கு தட்டி இதில் கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, அந்த பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு கட் பண்ணி கொடுத்துரும். 1/2 இன்ச்சு தான் வரும் தீவனம். நல்லா இருக்கு பயன்படுத்துறதுக்கு. ஆமாம், இது தீவனம் வந்து இந்த மாதிரி வந்துடும். எங்கண்ணா? 1 இன்ச்சு, ஒரு இன்ச்சு, ஒரே 1 இன்ச்சு தான் இது. சரிங்க. இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துரும். நல்லபடியாக கொடுத்துரும். ஓகே, நான் நிறைய தகவல்கள், அதாவது உங்களோட பிஸி ஷெடியூலில் நிறைய தகவல்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அதாவது சிறிதளவில் மாட்டுப்பண்ணை வைக்கிறவங்களுக்கு உங்களுடைய அந்த ஒரு தகவல் வந்து எல்லாத்துக்குமே பயன்படுறோம். அதாவது ஒரு 5 மாடு வச்சா ஒரு பிரயோஜனம், அதுக்கு கம்மியாக வச்சாலும் பிரயோஜனம் இல்லை. அதுதான் முட்டு வலி போடுறதுக்கு அதுக்கு சரியா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றி. ஓகே, அதாவது சிறு அளவில் வந்து மாட்டுப்பண்ணை வைக்கிறது எப்படி, அண்ணா வந்து நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாருங்க. அவர் சொன்ன தகவல்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் சார்ந்த ஒரு தொழிலாக தான் இந்த மாட்டுப்பண்ணை தொழில் வந்து இருக்குங்க. அதை வந்து எப்படி கற்றுக்கிட்டு அதை எப்படி நம்ம வந்து நெளிவு சிலிவுகளை நம்ம அடையணும், அதோட நம்ம வெற்றி பாதையை எப்படி அடையணுங்கிறத அண்ணா வந்து நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் சிவாரம் டிவியும் தொடர்ந்து பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ண தவறாதீங்க. அடுத்தடுத்த பதிவுகள் வழியாக நான் உங்களை சந்திக்கிறேன். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.